ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பூஜ்ஜிமா. அந்த ஊரில் ஒரு விசித்திரமான போட்டி அறிவிக்கப்பட்டது. அதில் வெற்றி பெறுபவருக்கு பெரும் பொற்காசுகள் பரிசாக கிடைக்கும். போட்டியின் விதிமுறை மிக எளிதானது, ஆனால் யாரும் செய்ய முடியாத ஒன்று. அதாவது, தன் நிழலை தானே பிடித்து காட்ட வேண்டும். ஊரே திரண்டு வந்து அந்த போட்டியில் கலந்து கொண்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலில் நின்று கொண்டு தன் நிழலை விரட்டத் தொடங்கினார்கள். மக்கள் ஓடினார்கள், குதித்தார்கள், தரையில் விழுந்து புரண்டார்கள். ஆனால் நிழல் அவர்களை விட வேகமாக முன்னே ஓடிக்கொண்டே இருந்தது. காலையில் தொடங்கிய இந்த போராட்டம் மதியம் வரை நீடித்தது. ஆனால் ஒருவரால் கூட தன் நிழலை தொடக்கூட முடியவில்லை. மக்கள் சோர்ந்து போய் அமர்ந்தார்கள். இது ஒரு முடியாத காரியம் என்று முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். அந்த கூட்டத்திற்கு நடுவில் ஒரு அமைதியான மனிதன் மட்டும் எதையும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு மௌனமாக நின்று கொண்டிருந்தான். அனைவரும் சோர்ந்து போன பிறகு அந்த அமைதியான மனிதன் மெதுவாக எழுந்து சூரியனை நோக்கி தன் முதுகை காட்டி நடக்க ஆரம்பித்தான். அவன் ஓடவில்லை, குதிக்கவில்லை, மிக நிதானமாக முன்னோக்கி நடந்து சென்றான். அவனது நிழல் இப்போது அவனுக்கு முன்னால் ஓடத் தொடங்கியது. திடீரென அவன் சட்டென்று திரும்பி சூரியனை நோக்கி நேராக நடக்கத் தொடங்கினான். இப்போது ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்தது. அவன் முன்னோக்கி நடக்க நடக்க அவனது நிழல் இப்போது அவனுக்கு பின்னால் தானாகவே ஓடிவர ஆரம்பித்தது. அவன் ஓடத் தொடங்கிய போது நிழலும் பின்னாடியே ஓடியது. அவன் நின்றபோது நிழலும் அவன் காலுக்கு அடியிலேயே வந்து அமைதியாக நின்றது. இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். இவ்வளவு எளிமையான ஒரு விஷயத்தை நாம் ஏன் யோசிக்கவில்லை என்று வியந்தார்கள். அவன் எதையும் பிடிக்க முயலவில்லை, ஆனால் அந்த நிழலே அவனை தேடி வந்து அவன் பாதைகளில் சரணடைந்து மிக அமைதியாக காத்து கிடந்தது. ஊர் தலைவர் அந்த மனிதனை அழைத்து, "நீ எப்படி இதை கண்டுபிடித்தாய்?" என்று ஆச்சரியத்துடன் அந்த மனிதனிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அந்த மனிதன் புன்னகைத்து சொன்னார், "நான் நிழலை துரத்திய போது அது என்னை விட்டு தூரமாக ஓடியது. நான் அதை துறந்த போது அது என்னை துரத்துகிறது. உலகில் உள்ள ஆசைகளும் புகழும் கூட இந்த நிழலை போன்றதுதான். நீங்கள் அதை தேடி ஓடினால் அது எப்போதும் உங்கள் பிடியில் சிக்காது. எப்போது நீங்கள் உங்களை நோக்கி, உங்கள் உண்மை தன்மையை நோக்கி நடக்கிறீர்களோ அப்போது மற்ற அனைத்தும் உங்களை தேடி வரும்" என்றான் அவன். மக்கள் அவன் சொன்ன ஆழமான உண்மையை கேட்டு மௌனமாக நின்றார்கள். அவனின் மனதில் இருந்த அந்த பேராசை இப்போது மெல்ல மறையத் தொடங்கியது. புகழுக்காகவும் பணத்திற்காகவும் மற்றவர்களுடன் போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த மக்கள் இன்று ஒரு பெரிய உண்மையை அந்த மனிதன் மூலம் உணர்ந்தார்கள். அவனது அந்த ஒரு சிறிய செயல் பல ஆண்டுகளாக போட்டியிலேயே வாழ்ந்த அந்த ஊர் மக்களின் மனப்பாங்கை முற்றிலும் மாற்றியமைத்தது. அந்த மனிதன் தனக்கு கிடைத்த பொற்காசுகளை தொடக்கூட இல்லை. அதை அந்த ஊரின் பொது நன்மைக்காகவே அங்கேயே விட்டுவிட்டு செல்ல முடிவெடுத்தான். எனக்கு நிழலே வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு இந்த நிழலால் வந்த பொற்காசுகள் எதற்கு என்று அவன் கேட்ட கேள்வி பலரை சிந்திக்க வைத்தது. அவன் எவ்வித பொற்காசுகளும் இல்லாமல் தன் பழைய கிழிந்த உடையுடனேயே அந்த ஊரை விட்டு மெதுவாக வெளியேற தயாராகி நடக்க ஆரம்பித்தான். ஊர் மக்கள் அவனை தடுத்து, "எங்கள் ஊரின் தலைவனாக நீயே இருந்துவிடு, எங்களை வழிநடத்து" என்று கைகூப்பி அவனிடம் மிகவும் உருக்கமாக வேண்டினார்கள். ஆனால் அவன், "தலைவனாக இருப்பவன் அதிகாரத்தை தேடுவான், ஆனால் ஒரு மனிதனாக இருப்பவன் அமைதியை தேடுவான்" என்று பதிலளித்தான். அவனது ஒவ்வொரு சொல்லும் ஒரு கூர்மையான ஆயுதம் போல மக்களின் மனதில் இருந்த அந்த ஆணவத்தையும் அறியாமையையும் சுக்குநூறாக உடைத்தது. எதற்கும் ஆசைப்படாத ஒரு மனிதனை எதனாலும் கட்டி போட முடியாது என்பதை அந்த ஊர் மக்கள் அன்றுதான் முதலாக பார்த்தனர். அடுத்த ஊருக்கு சென்ற அந்த மனிதன் அங்கே ஒரு வறண்ட நிலத்தில் அமர்ந்து ஒரு சிறிய செடியை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றினான். அங்கே இருந்தவர்கள், "இந்த நிலத்தில் எதுவும் வளராது, வீணாக ஏன் உழைக்கிறாய்?" என்று அவனை பார்த்து நகைத்து அதே ஏளனத்தை செய்தார்கள். அவன் எதற்கும் பதில் சொல்லாமல்
தினமும் பல மைல்கள் நடந்து சென்று தண்ணீர் கொண்டு வந்து அந்த சிறிய செடிக்கு ஊற்றினான். சில மாதங்கள் கழிந்தன. அந்த வறண்ட நிலத்தில் அந்த செடி ஒரு பெரிய மரமாக வளர்ந்து பச்சை பசேல் என்று தழைத்து நின்றது. வறண்ட நிலத்தில் மரம் வளராது என்று சொன்னவர்கள் இப்போது அந்த மரத்தின் நிழலில் வந்து அமர்ந்து கொண்டு அதன் குளிர்ச்சியை ரசித்தார்கள். அவன் இப்போதும் அமைதியாக இருந்தான். மரம் வளர்வது என் செயலால் அல்ல, அதன் உள்ளே இருந்த அந்த உயிராற்றலால் என்று சொன்னான். அவன் எதற்கும் சொந்தம் கொண்டாடவில்லை. வெற்றியையும் தோல்வியையும் ஒரே மாதிரியாக பார்க்கும் அந்த பக்குவம் அவனிடம் ஒரு இயற்கையாகவே குடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த பகுதிக்கு வந்த ஒரு அரசன் அந்த மரத்தின் அழகை கண்டு வியந்து அதை தன் அரண்மனைக்கு கொண்டு செல்ல விரும்பினான். இந்த மரத்தை வேரோடு தோண்டி எடுங்கள், இதை என் தோட்டத்தில் வைக்கப் போகிறேன் என்று அரசன் தனது படை வீரர்களுக்கு ஒரு ஆணையை பிறப்பித்தான். அந்த மனிதன் குறுக்கே நின்று சொன்னான், அரசே, மரம் மண்ணில் இருந்தால்தான் அழகு, உங்கள் அரண்மனையில் இருந்தால் அது வெறும் மரம்தான். இயற்கையை நீங்கள் சொந்தம் கொண்டாட நினைத்தால் அதன் உயிரை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் என்று அவன் துணிச்சலாக அந்த அரசனிடம் கூறினான். அரசன் கோபமடைந்து வாளை எடுத்தான். ஆனால் அந்த மனிதனின் கண்களில் இருந்த அந்த அமைதியையும் பயமின்மையையும் அரசன் ஒரு நிமிடம் சிந்திக்க வைத்தது. ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஒரு மன்னனிடம் இவ்வளவு உறுதியாக பேச முடிகிறது என்று அரசன் வியந்து போய் அவனிடம் மௌனமாக நின்றான். இறுதியில் அரசன் தன் தவற்றை உணர்ந்து அந்த மரத்தையும் அந்த மனிதனையும் தொந்தரவு செய்யாமல் அங்கிருந்து தனது படைகளுடன் திரும்பி சென்றான். காலங்கள் உருண்டோடின. அந்த ஒரு மரம் இப்போது ஒரு பெரிய சோலையாக மாறி அந்த பகுதியையே குளிர்ச்சியான ஒரு வனமாக தோற்றமளித்தது. அந்த மனிதன் இப்போது ஒரு முதியவராக மாறிவிட்டான். ஆனால் அவனது அந்த புன்னகையும் அமைதியும் மட்டும் மாறாமல் அப்படியே நிலைத்திருந்தது. அவன் உருவாக்கிய அந்த வனத்தில் பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக உலவின. மனிதர்கள் அங்கே வந்து அமைதியை தேடி பல மணி நேரம் அமர்ந்தார்கள். அவன் யாருக்கும் அறிவுரை சொல்லவில்லை, யாருக்கும் உபதேசம் செய்யவில்லை. அவனது வாழ்க்கையே அங்கிருந்தவர்களுக்கு ஒரு மாபெரும் பாடமாக விளங்கியது. அவன் எதை செய்தானோ அதை முழு மனதுடன் செய்தான். அதன் முடிவை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதே இல்லை என்பதுதான் அவனது வெற்றியாகும். தாகம் எடுத்தவர்களுக்கு தண்ணீரும் பசி எடுத்தவர்களுக்கு பழங்களும் அந்த வனம் தாராளமாக தந்தது. அதில் அவனது உழைப்பு ஒரு விதையாக மறைந்திருந்தது. இன்று அந்த வனம் அந்த ஊரின் அடையாளமாக மாறியது. அந்த மனிதன் ஒரு கடவுளைப் போல மக்களால் இன்றும் மதிக்கப்பட்டு வருகிறான். வாழ்க்கையில் எதை பிடிக்க வேண்டும் என்று ஓடுவதை விட எதை விட வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில்தான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது. நீங்கள் எப்போது எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கிறீர்களோ அப்போது வெற்றியே உங்களை தேடி வரும். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.